என்னக்கா இவகிட்ட போய் மன்னிப்பு எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல மகா, தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அப்படி மன்னிப்பு கேக்குறதால யாரும் குறைஞ்சு போயிட போறது இல்ல. அத்தை, நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கலாமா? போலீஸ் என்ன அடிச்சு கொண்டு இருந்தாலும் எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் வராது. தெரியாம ஒரு தப்பு செஞ்சுட்டா அதுக்கு மன்னிப்பு கேட்கலாம். ஆனா தெரிஞ்சே ஒரு தப்பு செஞ்சா அதை யாரும் மன்னிக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் கூடாது. எந்த விஷயத்துல வேணா நான் தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா என் புள்ள விஷயத்துல நீ மன்னிக்க முடியாத தப்பு பண்ணிருக்க. அதுக்கு என்னைக்குமே உனக்கு மன்னிப்பே இல்ல. நீ என் புள்ளையோட என்னைக்குமே சேர்ந்து வாழவே முடியாது. ஒரு நாளும் நான் அனுமதிக்க. நீ இனிமே இங்க இருக்க வேண்டாம், கிளம்பு. அதான் சொல்லிட்டாங்கல்ல, இடத்த காலி பண்ணு. அன்னபூர்ணி அம்மா, நடந்தது எதையும் தப்பா எடுத்துக்க. அம்மன் நகை காணாம போனதால நாங்க ஏதோ தலைவர் பதவி அது இதுன்னு பேசிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்கம்மா. எப்பவும் போல நீங்களே தலைவரா இருங்கம்மா. சரி, இப்படி சொதப்பி வச்சுட்டா நீ நகையை கொடுத்ததும் உருக்க வேண்டியதானே? இதுக்கு 2 நாள் வரையும் வச்சிருந்தா இப்போ அவன் வசமா மாட்டி தொலைச்சிட்டான். அதாக்கா எனக்கும் தெரியல. உடனே அந்த நகையை உருக்கியிருந்தா சிவாவும் ஆறுமுகமும் அந்த நகையை கண்டுபிடிச்சிக்க முடியாது. அவன் அந்த நகையை உருக்காம வச்சிருந்ததுனால ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப அவனை வேற அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவன் என்ன பார்த்தானா கண்டிப்பா அடையாளம் கண்டுபிடிச்சிருவான். அக்கா, நான் மட்டும் மாட்ட மாட்டேங்கா, நீயும் மாட்டிப்ப. டேய், என்னடா இங்க பாரு, நீ என்னைக்காவது மாட்டிக்கிட்டேனா என்ன மட்டும் காட்டி கொடுத்துறாத. அக்கா வெளியில இருந்தாதான்டா உன்னை காப்பாத்த முடியும். இங்க பாரு, என்னையும் உன் கூட ஜெயிலுக்கு எல்லாம் கூட்டு போயிடாத. ஒன்னும் பயப்படாதக்கா, அவன் கண்ணுல சிக்கவே மாட்டேன். இருந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், முடிஞ்சது. சிந்துவும் பைரவியும் அப்புறம் நம்மள ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவாங்க. ஆமாக்கா. சரி சரி, இப்ப அந்த பத்தர் தான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டான்ல, வா என் கூட. இப்படி ஒளிஞ்சிருந்தா பாக்குறவங்க சந்தேகப்படுவாங்க. வா. அங்க பாரு, என்ன பைரவி அப்படியே நிக்கிற? அவன் செய்யாத தப்புக்காக போலீஸ் ஸ்டேஷன் போய் அடிலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு ஆறுதலுக்காகவாது நீ போய் அவங்க கிட்ட பேசு. நீயும் தானே சிந்துவை சந்தேகப்பட்டு பேசின. இப்பதான் அவங்க எந்த தப்பும் பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சுல. போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. பைரவி யோசிக்கும், அக்கா தானே, போய் மன்னிப்பு கேளு. சிந்து, என்ன மன்னிச்சிரு சிந்து. எல்லாரும் அம்மன் நகையை நீதான் எடுத்திருப்பேன்னு சொன்னப்போ நானும் அதை நம்பிட்டேன். அதனாலதான் உன்கிட்ட நான் கோவமா பேசிட்டேன். இந்த உலகத்துல யாரு வேணும்னாலும் என்ன சந்தேகப்படலாம், ஆனா பெத்தவகளும் பிறந்தவகளும் சந்தேகப்படவே கூடாது. சந்தேகப்பட்டதுனால எனக்கு உன் மேல கோவமோ வருத்தமோ இல்ல பைரவி. சந்தேகப்படுற அளவுக்கு நான் நடந்துகிட்டேன்னதே என் மேலேயே எனக்கு வருத்தம்.